வாழ்க வளமுடன். வைகுண்ட ஏகாதேசி தோன்றிய புராண வரலாறு. வைகுண்ட ஏகாதேசியில் கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள் முழுமையாக இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் உங்கள் ஸ்ரீனிவாசோடு. ஏகாதேசி என்றால் 11வது நாள் என்று பொருள். ஒரு மாதத்தில் வரும் வளர்பிறை தேய்பிறை என்னும் 2 பட்சங்களிலும் வரும் 11வது நாள் ஏகாதேசி. இந்த திதி இறை வழிபாட்டிற்கே உரியது என்பது ஆன்றோர்கள் கருத்து. மற்ற நாட்களிலெல்லாம் நம் உடலும் மனமும் உலகியல் ரீதியில் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி இயங்கும் இயந்திரங்களுக்கு ஓய்வு வழங்கும் விதமாக ஏகாதேசி திதியை தேர்வு செய்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். ஏகாதேசி அன்று உண்ணா நோன்பிருந்து விரதம் இருக்கும்போது உடல் உள்ளூர தூய்மை செய்து கொள்கின்றது. உடலை மட்டும் தூய்மை செய்து கொண்டு புத்துணர்வு கொண்டால் போதுமா? உடல் இயங்காத போது கூட இயங்கிக் கொண்டிருப்பது மனம் அல்லவா? எனவே அதற்கு ஓய்வும் புத்துணர்ச்சியும் வேண்டுமல்லவா? அதற்கு நம் முன்னோர்கள் செய்த ஏற்பாடுதான் வழிபாடு. நம்மை காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவை தியானம் செய்திருந்தால் அவன் அருள் நிறைந்து மனம் புத்துணர்ச்சி கொள்ளும். மேலும் ஏகாதேசி நாளில் நாம் வழிபாடு செய்தால் நம் மனதில் விருப்பங்கள் நிறைவேறும் என்கிறது புராணங்கள். ஏகாதேசி தோன்றிய புராண வரலாறு. கிருதா யுகத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான். அகந்தையால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அவனை அழிக்க மகாவிஷ்ணு முரனை புறப்பட்டார். மாபெரும் யுத்தம் நிகழ்ந்தது. முரனின் படைகள் எல்லாம் அழிந்தன. அவன் மனம் மாற ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்த விஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள குகை ஒன்றில் போய் யோக நித்திரையில் ஆழ்ந்தார். இறைவனுக்கு ஏது உறக்கமும் விழிப்பும்? அது ஒரு பாவனை. ஆனால் அசுரன் அதை அறியவில்லை. மகாவிஷ்ணு உறங்குகிறார், இப்பொழுது அவரை தாக்கினால் அழித்து விடலாம் என்று நினைத்து வாளை ஓங்கினான். அப்பொழுது மகாவிஷ்ணுவின் திருமேனியில் இருந்து ஓர் அழகிய பெண் வெளிப்பட்டாள். அவள் அசுரனை நோக்கி ஓர் ஓங்கார ஒலி எழுப்பினார். அந்த ஓங்கார ஒலியில் எழுந்த அக்னி அசுரனை பொசுக்கியது. அப்பொழுது கண் விழித்த விஷ்ணு அந்த பெண்ணை கண்டு, நீ யார், நடந்தது என்ன என்று கேட்க, அவள் பணிவோடு, நான் தங்களிடம் இருந்தே தோன்றியவள், என் சத்தத்தால் அசுரன் அழிந்தான் என்று கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த விஷ்ணு, நான் உனக்கு ஏகாதேசி என்று பெயரிடுகின்றேன். நீ தோன்றிய இந்த திதி மிகவும் புண்ணியம் நிறைந்ததாக கருதப்படும். அந்நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார். அன்று முதல் பெருமாளை வழிபட உகந்த நாளாக ஏகாதேசி திதி மாறியது. ஏகாதேசி உற்பத்தியான நாள் என்பதால் மார்கழி மாதம் வரும் ஏகாதேசி உற்பன்ன ஏகாதேசி என்று போற்றப்படுகிறது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று போற்றப்படும். மது கைடவர்கள் ஆகிய அசுரர்கள் பகவான் விஷ்ணுவோடு யுத்தம் செய்து முடிவில் அவரின் பராக்கிரமத்தை அறிந்து அவரை சரணடைந்து தங்களுக்கு வைகுண்ட பதவி வேண்டும் என்று கேட்டன. விஷ்ணுவும் மகிழ்ந்து சொர்க்கவாசலை திறந்து
அவர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொண்டார். அப்பொழுது பகவானே, மார்கழி மாத வளர்பிறை ஏகாதேசி திதியான இந்த நாளில் எங்களுக்கு சொர்க்கவாசலை திறந்து அருளியது போன்றே யாரெல்லாம் தங்களின் ஆலயத்திற்கு வந்து உங்களை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கும் சொர்க்கவாசலை திறந்து வைகுண்ட பதவியை அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். மகாவிஷ்ணுவும் அவ்வாறே ஆகட்டும் என்று வரம் தந்தார். அதன் சாட்சியாகவே இன்றும் பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட வாசல் திறக்கும் வைபவம் ஒவ்வொரு மார்கழி மாத வளர்பிறை ஏகாதேசி அன்றும் நடைபெறுகிறது. இந்த நாளில் சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து சென்று பெருமாளை வைகுண்ட வாசனாக கண்டு தரிசனம் செய்தால் மோட்சம் நிச்சயம். கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள். வைகுண்ட ஏகாதேசி என்றாலே இரவு விழித்திருப்பது என்பது பிரசித்தம். உறங்காமல் இருந்தால் மட்டும் போதாது, பெருமாளை நினைத்து பஜனை செய்ய வேண்டும். வைகுண்ட ஏகாதேசி வைபவமே தமிழ் மறைகளான 4000 திவ்ய பிரபந்தத்தை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட அந்த வைபவத்தில் நாம் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களை பாடி பெருமாளை வழிபடுவது விசேஷம். பாசுரங்களை பாடத் தெரியாது என்பவர்கள் ராமா, கிருஷ்ணா, நாராயணா என்று தெய்வ நாமங்களை ஜபம் செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. அதிகாலை வேளையில் ஹரிநாமம் ஜபம் செய்வதன் மூலம் பெருமாளின் அருளுக்கு பாத்திரர் ஆகலாம். ஏகாதேசி நாளில் உணவு கட்டுப்பாடு அவசியம். பொதுவாக தசமி நாளில் இருந்தே விரதம் தொடங்கிவிடும். தசமி இரவு உணவை தவிர்த்து விட வேண்டும். மறுநாள் ஏகாதேசி நாளில் முற்றிலும் ஆகாரம் இல்லாமல் இருப்பது உத்தமம். துளசி தீர்த்தம் சாப்பிடலாம். முடியாதவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அரிசியை பின்னம் செய்து தயாரிக்கப்படும் கஞ்சி, உப்புமா போன்றவற்றை சாப்பிடலாம். பழங்கள், பால் ஆகியவற்றை பெருமாளுக்கு நிவேதமாக சமர்ப்பித்து அதை எடுத்துக்கொள்வது விசேஷம். மறுநாள் துவாதசி அன்று காலை பெருமாளை தரிசனம் செய்த பின் துளசி தீர்த்தம் அருந்தி உணவெடுத்து கொள்ள வேண்டும் என்பார்கள். இதற்கு பாரணை என்று பெயர். வைகுண்ட ஏகாதேசி அன்று கட்டாயம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. இதன் மூலம் மனமும் உடலும் புத்துணர்ச்சி கொள்ளும். அவ்வாறு பெருமாள் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு துளசி சமர்ப்பணம் செய்து வணங்க வேண்டும். பகலில் உறக்கம் கூடவே கூடாது. இரவெல்லாம் விழித்திருந்தோமே என்று சொல்லி பகலில் உறங்குவது முறையல்ல. பகலிலும் இறை வழிபாட்டிலேயே செலவிட வேண்டும். இந்த காலகட்டத்தில் பலரும் அலுவல் காரணமாக பணிக்கு போக வேண்டிய சூழல் நிலவுகிறது. எனவே முழு நேரமும் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் தவறாமல் சந்தி வேலைகளான நண்பகல், பிரதோஷ வேலைகளில் இறைவனை நினைத்து மனதுக்குள் வழிபட வேண்டியது அவசியம். மனம் ஒன்று செய்யும் சில நிமிட வழிபாடு நமக்கு பெரும் பலனை தரும். மறுநாள் துவாதசி அன்று பாரணை முடிந்து உணவருந்தும் முன்பாக தானம் செய்வது சிறப்பு. துவாதசி அன்று தன் வீட்டு வாசலுக்கு வந்து பிக்ஷை கேட்ட ஆதிசங்கரருக்கு கொடுக்க ஏதும் இல்லையே என்று வருந்தி தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை தானம் செய்தால் ஒரு பெண். அந்த பெண்ணின் வறுமையை உணர்ந்த சங்கரர் கனகதாரா ஸ்தோத்திர பாடல் பாடி
அன்னை மகாலட்சுமி பொன்மாரி பொழிந்தாள். இது உணர்த்தும் செய்தி துவாதசி அன்று கட்டாயம் தேவை இருப்போருக்கு தானம் செய்ய வேண்டும் என்பதுதான். அவ்வாறு செய்யும்போது இறைவனின் அன்புக்கும் கருணைக்கும் உரியவர்களாக நாம் ஆவோம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.